எந்த தசாபுக்தி போனாலும் சரி, இந்த மிதுன ராசிக்காரங்க டாப். நமக்கெல்லாம் திருமணம் ஆகுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மிதுன ராசி அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த இந்த காலகட்டம் நம்ம நண்பனை நம்பி ஒன்றை பண்ணுவோம், ஆனால் நண்பன் நமக்கே தெரியாமல் ஒன்றை பண்ணிட்டு போயிடுவோம். மனைவினால கணவனுக்கு பிரச்சனை, கணவனால மனைவிக்கு பிரச்சனை, ரெண்டு பேருக்காலும் குடும்பத்துக்குமே பிரச்சனை. யாருக்காவது பணம் கொடுக்கணும் அல்லது கொடுத்த பணம் வாங்கணும் அப்படின்னா அந்த பண பரிவர்த்தனைக்கு இந்த காலகட்டம். யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது. பொது தளத்துல பேசும்போது என்ன பேசுறோங்கிறத, பழைய பொருளா ஏதாவது விற்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்றீங்க, அது தடைப்பட்டு நல்ல ரேட் போகாது. பொருளாதார ரீதியா நீங்க 500 ரூபாய்க்கு உழைச்சாலும் உங்க ரிசல்ட் 200 ரூபாய் தான். நீங்க 1500 ரூபாய்க்கு உழைச்சாலும் உங்க ரிசல்ட் 200. தகாத உறவுகளால் தேவையில்லாத விரயங்கள் ஏற்படுகிற ஒரு காலகட்டம். 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 12ஐ தொடர்பு கொண்டால் தேவையில்லாம நம்ம பேர் மேல மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது? தினத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல உயர்நிலை. அதுவும் ஒரு 9ஆம் அதிபதியாகி 10ல் இருக்கிறது தர்மகர்மாதிபதி யோகம். குருவின் பார்வையை வேற இப்ப பெறார், அது கூடுதல் சிறப்பு. 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். இந்த கிரக நிலைகளோட இது ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். பியாத அரிதிலும் அரிதாக தான் இந்த மாதிரி எல்லா கிரகங்களுமே நமக்கு நேர்த்தியான ஒரு நிலையில வரும். இதுவரைக்கும் மற்ற கிரகங்கள் நல்ல நிலையில தான் இருந்தாங்க, ஆனா குரு ஜென்ம குருவா இருந்தார். இப்போ அவர் தன குருவா உள்ள வர்றார். 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி வருமான ஸ்தானத்துல உச்சம் பெறுறது ரொம்ப சிறப்பு. இந்த காலகட்டம் என்னன்னா பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு உயர்நிலை பெறக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு உண்டுங்க. ஜாதக தசாபுக்தியும் வலுத்துருச்சு. லக்னத்துக்கு அடிப்படை 2ஆம் இடமும் 4ஆம் இடமும் 7ஆம் இடமும் 10ஆம் இடமும் 9ஆம் இடமும் 11ஆம் இடமும் இந்த 6 இடம் சம்பந்தப்பட்ட எந்த தசாபுக்தி போனாலும் சரி, இந்த மிதுன ராசிக்காரங்க டாப்ல வந்துருவாங்க. அதுல எதுவும் போகலன்னா ஓரளவு நல்லா இருப்பாங்க கோச்சார பலனால. மிதுன ராசிக்காரங்களுக்கு இது ஒரு அபரிமிதமான தன வரவை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அந்த விதத்துல இது ஒரு நல்ல மேன்மையான காலகட்டம். தொழிலே அமையலன்னு சொல்றவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் நல்ல தொழில் அமைஞ்சிடும். நல்லா போயிட்டு இருக்கு, ஆனா பிராண்ட் ஆகல அப்படிங்கிறவங்களுக்கு அந்த பிராண்ட் ஆயிரும். நிலைப்பு தன்மை வந்துடும். தொழில நல்ல வளர்ச்சி வந்துடும். வரவுக்கு செலவுக்கு சரியா போயிட்டு இருந்தவங்க இப்ப லாபத்தை எடுத்து சேமிக்கிற வழியை பார்ப்பாங்க. ஆக மொத்தத்துல தொழில் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி சிறப்பா அமையுங்க. அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ப ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல வருமானம்னு கிடைக்கக்கூடிய அமைப்பு மிதுன ராசியில சேர்ந்த ஆண் பெண் ரெண்டு பேத்துக்குமான ஒரு அமைப்பா இந்த காலகட்டம் போயிடுச்சு. ஒண்ணு சம்பள உயர்வு கிடைக்கலாம் அல்லது பதவி உயர்வு கிடைக்கலாம். பதவி உயர்வு கிடைச்சா கூடவே சம்பள உயர்வு ஆடி ஆஃபர் மாதிரி கண்டிப்பாக கிடைச்சிடும். ஒரு சிலர் இந்த வேலையிலிருந்து இந்த வேலைக்கு மாறணும்னு நான் நினைக்கிறேன் தம்பி அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாமுங்க. அடுத்ததான் குடும்ப வாழ்க்கைன்னு வருவோம். மிதுனத்துக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் அமையாத மிதுன ராசி அன்பர்கள், இல்லை நமக்கெல்லாம் திருமணம் ஆகுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மிதுன ராசி அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் திருமண அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கு. ஏன்னா கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா பாதிப்புக்கு அதிகமாக இருந்த ராசியில் ஒரு முதன்மையான ராசின்னு சொல்லலாம் மிதுனம். பின்னடைவான ஒரு சூழ்நிலை தான் கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாக இருந்தது. 2025 மத்திய முதல்ல ஓரளவு பரவாயில்ல, இப்போ சூப்பராகவே இருப்பாங்க. ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சனி முயற்சிக்கு பிறகு சனி ஓரளவுக்கு நல்ல அமைப்புகளே அவங்களுக்கு வந்துட்டார். அதனால இந்த காலகட்டம் திருமண முயற்சி சிறப்பாக இருக்கும். கல்யாண அமைப்புகள்லாம் ஆயிடுச்சிங்க, கல்யாண வாழ்க்கை தான் கொஞ்சம் பஞ்சாயத்துக்குள்ள இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு சண்டை சச்சரவு நிம்மதி இல்லை, ஆனால் பிரிவினைன்னு போகல அப்படின்னு ஒன்றாக சேரக்கூடிய ஒரு காலகட்டம். இல்லை என் பையன் சொன்னா கரெக்டாக இருக்கு, எது வந்தாலும் அவங்ககிட்ட கேட்டு முடிவு. அதாவது உங்களுடைய பேச்சுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நீங்க எது பேசினாலும் அது ஒரு கண்டென்ட் ஆகும். மிதுன ராசிக்காரங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறாங்க. இது வரைக்கும் அவங்க பேசுனது கவர்மெண்ட் கேட்காது, இப்போ கேட்கும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருந்திருக்கும். மனைவினால கணவனுக்கு பிரச்சனை, கணவனால மனைவி பிரச்சனை, ரெண்டு பேருக்காலும் குடும்பத்துக்குமே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்திருக்கும். வெளிவட்டார தாக்குதல்கள் இங்கே இருக்காது. உள்கட்சி கூசல் ஆல்ரெடி சரியா போயிடும். அதே போல் நீங்க யாருக்காவது பணம் கொடுக்கணும் அல்லது கொடுத்த பணம் வாங்கணும் அப்படின்னா அந்த பண பரிவர்த்தனைக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. ஏற்கனவே கொடுத்துருப்பீங்க, அது இப்போ வந்துடும். இந்த காலகட்டம் கொஞ்சம் சொத்து சேர்க்கைக்கு ஒரு நல்ல காலகட்டம். 4 சனி பார்க்கிறார், 2ஆம் இடத்துல குரு அமர்றார். இது ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு. வண்டி வாகன சேர்க்கை இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கு. பேங்க் பேலன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு சிறப்பான அமைப்பு. குடும்ப ஸ்தானத்தில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு உச்சம் பெற்றிருக்கிறார். சொல்லு மருமகளே என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க அப்படின்னு மருமகளுக்கு இப்போ முக்கியத்துவம் கிடைக்கும். அந்த மாதிரி பெண்களின் கரம் சற்று மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டம் மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு. மிதுன ராசி பெண்களினுடைய பேச்சு குடும்பத்துல பெருசா ஈடுபடாம இருக்கும். ஏன்னா மாமனார் பெரிய தலைக்கட்டுகள்லாம் இருக்கும்போது அவங்களுடைய பேச்சு தான். மருமக அந்த ராசி குடும்பம் நல்லா இருக்குப்பா, அதனால அந்த பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுரும் அப்படின்னு நமக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். அதே போல ஆபரண சேர்க்கை, சேமிப்பின் அடிப்படையில கோல்டு சேர்க்கிற அமைப்பு இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு உண்டு. பெண்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு தேவையான அவர்களுடைய வேலையை குறைக்கிறதுக்கு ஏதுவான பொருட்களின் சேர்க்கை. இதுல ஒரு சின்ன சின்ன இடங்கள் தான் நெகட்டிவ். அந்த சின்ன சின்ன இடங்கள் என்னன்னா கல்வி நல்லா இருக்கும்,
பிள்ளைகளுக்கு. ஆனால் உயர்கல்வின்னு போகும்போது சின்ன சின்ன தடைகள் வரும். பிடிச்ச இடத்துல படிக்க முடியாமல் போகலாம், அல்லது பிடிச்ச கோர்ஸை படிக்க முடியாமல் போகலாம். அதனால் உயர்கல்வி படிக்கிறவங்க மட்டும் முன்கூட்டியே கொஞ்சம் படித்து மார்க் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு சேஃப்டி. அந்த ஹையர் எஜுகேஷனில் இருக்கிறவங்களுக்கு அந்த மந்தத்தன்மை அதான், இதை மட்டும் நம்ம கொஞ்சம் சுறுசுறுப்பாக மாற்றிட்டோம்னா சிறப்பு. இதுல இந்த 60 வயது மேற்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு வந்து என்னன்னா என்ன எங்களுக்கான விஷயம் ஒண்ணுமே சொல்லலை. மிதுன ராசிக்காரர்களுடைய தந்தையார்கள் அவங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் ஆரோக்கிய தொந்தரவுகளை ஏற்படுத்துகிற காலகட்டம். ஏன்னா குரு வந்து பார்த்தீங்கன்னா தகப்பனார் ஸ்தானத்துக்கு 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்றார். தகப்பனாரை குறிக்கிற ஸ்தானத்துல ஏற்கனவே ஒரு அவயோக கிரகமான ராகு அமர்ற. இது எப்படின்னா 2 விஷயம். ஒன்று, அப்பாவோட கருத்து முரண்பாடு ஏற்படலாம், இல்லை அப்பாவின் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள் ஏற்படலாம். அது எது ஏற்படுதுங்கிறது அவங்க ஜாதகத்தை பொறுத்தது. ஆனா அப்பா உறவால் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. மிதுன ராசிக்காரங்க எல்லாவற்றையும் சிறப்பா செய்வாங்க, தொழில் நல்ல பேர் எடுக்கிறது எல்லாமே ஓகே. அந்த குல ஆச்சாரம், சடங்கு, சம்பிரதாயம், குடும்பத்துல ஒரு புரோட்டோகால் சொல்லிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் தேவையில்லைன்னு அவர் சொல்லியிருக்காரு, நான் அவரை தான் பின்பற்ற போறேன் அப்படிம்பாரு. கோயிலுக்கு போகிறது நல்லது, கோயில் போய் என்ன போறீங்க, 4 பேருக்கு நல்லது பண்ணால் சாமி நம்மளை பின்பற்றுவார். நல்ல வழியில தான் போவாங்க, தீய வழி கிடையாது. ஆனால் அந்த குல ஆச்சாரங்கள் பின்பற்றுறதுல கொஞ்சம் பெரியவங்களோட முரண்படுவாங்க. அதனால உங்களுக்கு என்ன தெரிஞ்சாலும் குடும்ப திருப்திக்காக அதையும் சேர்த்து பண்ணிக்கிறது நல்லது. கண்டிப்பாக. இவர்களுக்கு எத்தனை சதவீத மதிப்பெண்கள் கொடுக்கலாம் இந்த பேர் தினத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு 85 to 90% எடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லாமே சிறப்பு தான். இப்போ நான் பாதிப்புன்னு சொன்னது கூட நேரடியாக இவங்களுக்கு பாதிப்பு கிடையாது, அவங்க தகப்பனார் அந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் பாதிப்பு. 90% நல்ல பலன்களையே பெரும்பான்மையை அவங்க எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக கடக ராசிக்காரர்களுக்கு அங்கேயே குரு வந்து அமரப் போகிறார். இந்த 1 வருட காலம் எப்படி இருக்க போகும்? கடகம் இந்த ராசியினுடைய பாக்யாதிபதி ராசிக்கு வர்றது ரொம்ப சிறப்பான அமைப்பு. ஆனால் ஜென்ம ராசியில குரு இருக்கிறது சிறப்பில்லாத அமைப்பு. ஒரு விதத்துல இது நல்லது, ஒரு சில விஷயங்கள்ல கொஞ்சம் நம்ம நிதானமா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அது பிற கிரகங்களினுடைய நிலைப்பாடு. குருன்னா குரு மட்டுமே பலன் தந்துட மாட்டார். குரு ராகு கேதுக்களின் தொடர்புல இருக்கிறார், சனியின் திரிகோணத்துல இருக்கார், அவங்களையும் அனுசரிச்சு தான் பலன். பிற கிரகங்களின் அமர்வும் கடகத்துக்கு சொல்ற அளவுக்கு சிறப்பா இல்லை. ஒரு ராசி தீமைன்னா தீமையே அனுபவிக்க மாட்டாங்க, அவங்களுக்கும் நன்மை இருக்கும். நம்ம முதல்ல நன்மைங்கிற ஒரு பகுதியை பார்த்துட்டோம். குருவின் அமர்வை காட்டிலும் குருவின் பார்வைக்கு வலு அதிகம். நேர் 7ஆம் இடம், நேர் 5ஆம் இடம், நேர் 9ஆம் இடம், இதை திரிகோணம்னு சொல்லுவோம். இப்பெல்லாம் திரிகோணம் ஒரு ஜாதகத்துல வலுபெறுதோ, அவன் வளர்றானோ இல்லையோ பிரச்சனைகள்ல இருந்து அவன் காப்பாற்றப்படுவான். ஏன்னா அந்த திரிகோணங்கள் தான் தெய்வ பலத்தை குறிக்கக்கூடியது. அப்ப இந்த காலகட்டம் தெய்வ பலம் மிகுந்த ஒரு காலகட்டம். இத்தனைக்கும் பாருங்க குரு பலம் இல்லை, ஆனா ஜென்ம ராசிக்குள்ள குரு வருவார். குடும்பத்தின் மீது இருக்கிற பற்றோட ஆன்மீகத்தின் மீது பற்று அதிகரிக்கும். சம்பந்தமே இல்லாத துறைகள் பற்றி பேசிக்கிட்டு இருப்பார். அது ஒரு விதத்துல கால விரயம்னு எடுத்துக்கலாம், ஒரு விதத்துல நாலேஜ் டெவலப் பண்றதுன்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். ஆன்மீக பற்று அதிகரிக்கும். ரொம்ப நல்லவங்களா இருக்கணும்னு நினைப்பாங்க, யாரையும் ஏமாத்தக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனா இவங்கள பல பேர் ஏமாத்துவாங்க, அது பின்னாடி பேசுவோம். ஏன்னா ஜென்ம ராசிக்குள்ள எப்பெல்லாம் குரு வராங்களோ அவங்க ஏமாற்றப்படுவார்கள். இதுல பல நாளா வந்து இந்த வேலை ப்ரமோஷன் இதுல கிடைக்காம நிறைய மன உளைச்சலுக்கு ஆளா இருக்கக்கூடிய கடக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? ப்ரமோஷன் சொல்ற அளவுக்கு இல்லை, உங்க ரெகுலர்ல என்ன கிடைக்குமோ, இந்த வருஷம் வந்தா இது கிடைச்சே ஆகணுங்க, ஒரு தசாபுக்தி போகுதோ இல்லையோ, 8 வருஷம் ஆனால் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் ஆகணும்னா இன்ஸ்பெக்டர் ஆயிடுவார். வழக்கமாக கிடைக்கிறது என்னவோ அது கிடைக்கும், அந்த சிறப்பு கிடைக்காது. நல்லா வேலை பார்த்துருப்பீங்க ஆனால் இன்க்ரிமெண்ட் கிடைக்காது. உங்களுடைய பாக்கியங்கள் அங்கங்கே தடைபட்டு நிற்கும். ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு விஷயம்னா நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். அதனை அடுத்ததான் திருமணம் சுபகாரியங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி சிறப்பு. ஆனால் எப்படி சிறப்புன்னு கேட்டிங்கன்னா 2 8ஆம் இடங்களோட ராகு கேதுக்கள் தொடர்பில் இருக்காங்க, எளிமையாக அமையாது. குருவார்வை கல்யாணத்தை பண்ணி வைக்கும். இந்த பெண்கிட்ட போகும்போது இந்த பெண்ணை பார்க்கும்போது இப்படி ஆச்சு, அந்த பெண் எத்தனை பெண்ணு தான் ஏன் பார்த்தேன், அது எண்ணிக்கை இல்லை தம்பி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிரமப்பட்டு கல்யாணம் முடிஞ்சிடும். குழந்தை பாக்கியத்துக்காக மெடிக்கல் பார்க்குறவங்களுக்கு இந்த காலகட்டம் மெடிக்கல் கை கொடுக்கும். அதன் பிறகு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. தகப்பனாரோடு ரொம்ப முட்டிக்கிட்டு இருந்திருக்கும் இவங்களுக்கு. அந்த தகப்பனாரோடு இருந்த அந்த கருத்து வேறுபாடு இருக்கும், ஆனால் அளவு குறையும். அதாவது பேசாமே இருந்தவங்க அவன் 4 இருந்து ஆஃபீஸ் வர சொல்லுங்க அப்படின்னு அம்மா வழியாக சொல்லி அனுப்புவார் தூதுவர் மூலமா. படிகள்ல இருந்து கொஞ்சம் தப்பிக்கிற வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்கும். நட்பு வட்டாரங்கள் நிறைய உருவாவாங்க, ஆனால் அந்த நட்பு வட்டாரங்களால பெரிதாக நன்மை கிடைக்காது. ஆனால் நட்பு வட்டாரங்கள் பெரிதாக உருவாகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம். இப்போ இதே கடக ராசிக்குள்ள பூச நட்சத்திரத்திலேயே பிறந்தவங்களுக்கு குரு அங்கேயே இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது வெற்றிகரமா இருக்குமா அப்படிங்கிற? நீங்க பூசத்துல பிறந்தாலும் சரி, ஆயிலத்துல பிறந்தாலும் சரி, நட்சத்திரத்துக்கும் பாவகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, ராசிக்கும் பாவகத்துக்கும் தான் சம்பந்தம். பலன் பாவகத்துக்கிட்ட தான் இருக்கு, நட்சத்திரத்துக்கிட்ட இல்லை. நட்சத்திரம்ங்கிறது அந்த சூழ்நிலையை உருவாக்கும். அதாவது கல்யாணம் பண்றது அப்படிங்கிறது அந்த பாவகம். அதை நீங்க மண்டபத்துல பண்ண போறீங்களா இல்ல கோவில்ல பண்ண போறீங்களா, அதை நிச்சயம் பண்றதா நட்சத்திரம். கொஞ்சம் கவனமா இருக்கணும். அந்த லிஸ்ட் நிறைய இருக்கு. அதுல முதல் அமைப்பு யாருக்கிட்டையுமே வாய் திறக்க கூடாதுங்க. நல்ல உயரங்கள் இருப்பாங்க, ஆனா பேசும்போது பேச்சே வெளியில வராது. தன்மையான மனுஷங்க கடகராசி, கடக லக்னம், கடகத்துல லக்னாதிபதி இருக்கிறவங்க எல்லாருமே தன்மையான ஆட்கள். இவங்க இந்த காலகட்டத்துல ரொம்ப அமைதியா போய்க்கிறது நல்லது. யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது. பொது தளத்துல பேசும்போது என்ன பேசுறோங்கிறத கொஞ்சம் நிதானிச்சு பேசணும். ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கிற கேது தான்
பேச்சால் வம்பு இழுத்து விட்டுருவார். இந்த கடகராசிக்காரங்க யாருக்கிட்டையாவது இந்த வருஷம் பணம் கொடுத்தீங்கன்னா அது திரும்ப வர்றது ரொம்ப சிரமம். குடும்ப வாழ்க்கையில தான் ஏற்கனவே ஒரு 4 வருடத்துக்கு பக்கம் கோச்சாரம் சிறப்பா இல்லை, அதுலேயும் ஒரு 1.5-2 வருடமா மன வாழ்க்கையில கொஞ்சம் பாதிப்புக்குள்ளான ஒரு அமைப்புகள்ல தான் கடகராசி நேயர்கள் இருக்காங்க. இந்த காலகட்டம் 8ல ராகு, 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்துல கேது, குழப்ப நிலையை அதிகப்படுத்தும் விதமா இப்ப ஜென்மத்துக்குள்ள குரு. இந்த நிலைப்பாடு தான் பல பேருக்கு வந்து கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறது, இல்ல பிரிஞ்சு இருந்தவங்க டிவோர்ஸ் கேஸ்னு போகிறது, டிவோர்ஸ் கேஸ்னு போனவங்க டிவோர்ஸே முடிஞ்சு தனிமையில இருக்கிறது, இந்த மாதிரியான மன வாழ்க்கை பிரிவினைக்கான அமைப்பு, அந்த எக்ஸ்ட்ரீம் சொல்லுவோம், அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போறது இந்த ஜென்ம குருவும் 8ஆம் இடத்து ராகுவும் தான். இந்த வருடம் அதெல்லாம் நடக்க சாத்தியங்கள் அதிகம், ரொம்ப அதிகமா இருக்கு. தசாபக்தி நல்லா இருந்ததுன்னா தப்பிச்சுக்கிடுவாங்க, அல்லது வாய்தா வாங்கி கடத்திடுவாங்க. கோச்சாரம் மீண்டும் மாறிடுச்சுன்னா மீண்டும் சேர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். பொருளாதார நிலைப்பாடு இந்த வருடம் ஏற்றம் இல்லை அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இல்லைன்னா நீங்க என்ன எக்ஸாம் எழுதினாலும் ரிசல்ட் இல்லைங்கிறது அர்த்தம். அப்ப அந்த மாதிரி பெருசா ஏற்றம் இல்லை பொருளாதார ரீதியா. அப்போ நீங்கள் பொருளாதார ரீதியாக பெரிய முதலீடு போடுறது தவறு. இந்த விரிவுபடுத்துறது, இல்லை ஆட்களை சேர்க்கறது, இல்லை கொஞ்சம் பந்தா பண்ணுறது, இதெல்லாம் பண்ணீங்கன்னா அது தேவையில்லாத நிர்வாக செலவாக போயிடும். இல்லை தொழில் ஆல்மோஸ்ட் விட்டுட்டு வேலைக்கு போகிறது, இல்லை டெம்பரரியாக நிறைய பேர் வேலை செஞ்சுட்டே இருந்திருப்பாங்க, ஒரு 3 வருஷம் தொழில் வந்திருப்பாங்க, அவங்களாம் அதை மூடி விட்டுட்டு திரும்ப வேலைக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. சிலர்லாம் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி நஷ்டமாயிருப்பாங்க. இந்த மாதிரி எக்கனாமிக்கலாக பின்னடைவுக்கான அமைப்புகளில் தான் இந்த ஆண்டு உண்டு. 8ஆம் இடத்துல எப்பெல்லாம் ராகு அமர்றாரோ, ஜென்மத்துக்குள்ள எப்பெல்லாம் குரு அமர்றாரோ, இந்த லக்னத்தின் 6ஆம் அதிபதி வேற குரு. எப்பெல்லாம் 6ஆம் அதிபதி நம்ம ராசிக்குள்ள வலுப்பெறாங்களோ ஒண்ணு கடன் தொந்தரவு இருக்கும், இல்லைன்னா நோய் தொந்தரவு இருக்கும். இது பெரும்பாலும் வேலை பார்க்குறவங்களுக்கு பெருசா பிரச்சனை இல்லை. குடும்பத்தில் இருக்கிற பெண்கள், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க, இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா என்னன்னே தெரியல தம்பி, சும்மா இடுப்பு பிடிக்குது, உட்காந்தா எழுந்துக்க முடியல, எழுந்தா அந்த மாதிரி ஒரு சில கம்ப்ளைண்ட். இப்பெல்லாம் நம்ம ராசிக்குள்ள குரு வராரோ டெம்பரவரியா நம்ம வெயிட் போட்டுருவோம். இது குறிப்பா யாரை பாதிக்கும்னா வீட்டில் இருக்கிற பெண்களை தான் அதிகமாக பாதிக்கும். காலகட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு நிறைந்த உணவுகள் அதை எடுக்கிறத தவிர்க்கணும், பகல் நேரங்களில் உறங்குறத தவிர்க்கணும். இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டீங்கன்னா வெயிட் ஏறும், அது 1 கிலோ 2 கிலோ ஏறும். குரூப் வெளில போனதுக்கப்புறம் நம்ம குறைச்சிடலாம். திருமண வாழ்க்கையும் கவனம், ஆரோக்கியமும் கவனம், வேலை தொழிலும் கவனம். மொத்தத்தில் கடகராசி சைலண்டா இருக்கணும். ஒரே வரியில சுருக்கமா சொல்லணும்னா கடகத்துக்கு வளர்ச்சி இல்லைங்க. இருக்கிறதுல இருந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். இருக்கிற இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்க என்ன முயற்சி பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணணும். இது கேட்கறது கசப்பா இருந்தாலும் நான் மனசாட்சிப்படி பலன் சொன்னோம்னா அப்படிதான் இருக்கு. மாணவர்களுக்கு, முதியோர்களுக்கு இந்த 2 கேட்டகரி. முதியோர்களுக்கு ஆரோக்கியத்துல கவனம் தேவை. மாணவர்களுக்கு 9ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால கல்வியில மந்தத்தன்மை. அப்புறம் எதையுமே கடகத்துக்கு சிறப்புன்னு சொல்ற அமைப்புகள்ல இல்லை. அந்த குருவின் பார்வையினால குழந்தை பாக்கியமும் கல்யாணமும் கிடைக்கும், தகப்பனாரோட கருத்து வேறுபாடு குறையும். இந்த 3ஐ தவிர சிறப்பிச்சு சொல்ற அளவுக்கு உண்மையிலேயே எதுவுமே கிடையாது. எத்தனை சதவீத மதிப்பெண்கள் கொடுக்கலாம்? நல்ல பலன்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 100க்கு 40% எடுத்துக்கலாம். ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னோம், இது பொது பலன். ஒருவேளை ஜாதகப்படி நல்ல தசாபுக்தி போகுதுன்னா அப்புறம் தம்பி சொல்லுங்க, நமக்கு அந்த தென்னந்தோப்புல ஒரு லாபமே இந்த வருஷம் ஒரு 5 லட்சம், இந்த பக்கம் வடக்க மாந்தோப்புல லாபம் ஒரு 7 லட்சம் அப்படின்னு இருப்பாரு. ஏன்னா தசாபுக்தி வெரி இம்பார்ட்டன்ட். 7 சனினாலே பயப்படுறவங்கள பார்த்திருப்பீங்க. 7 சனியில தான் வாழ்வின் ஆதாரங்களே நிறைய பேருக்கு கிடைக்கும். ஏன்னா தசாபுக்தி நல்லா இருக்கும். அடுத்ததாக சிம்ம ராசிக்காரர்கள், ஏற்கனவே ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ராசிகள்ல முக்கியமா சொல்லியிருக்கீங்க. இவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு? குரு வந்து ஏற்கனவே சாதகமான 11ஆம் இடத்துல இருந்தார். இப்போ சாதகம்ங்கிற நிலை தவறி அவர் 12ஆம் இடத்துக்குள்ள வர்றார். 12ஆம் இடம் குருவுக்கு அந்த அளவு சிறப்பான இடம் கிடையாது. அதுவும் இல்லாம அவர் இந்த லக்னத்தின் 5ஆம் அதிபதி 12ல போய் மறைகிறார். அஷ்டமாதிபதியாகியும் அவர் 12ல மறைகிறார். அவர் ஒரு விதத்துல நல்லவர், ஒரு விதத்துல கெட்டவர். ஆகமத்துல ரிசல்ட் என்னன்னா இது நன்மை பெருசா இல்லைங்க. வெளிப்படையா சொல்லணும்னா ஏற்கனவே அட்டமத்து சனி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, ஜென்ம ராசிக்குள்ளவே கேது இருக்கு. அப்படி 7ஆம் இடத்துல ராகு இருக்காங்க. யாரெல்லாம் வெளிநாடு, வெளிமாநிலம், வெளியிட அமைப்புகளுக்கு முயற்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி கை கொடுக்கும். உங்க ஜாதகப்படி 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் சம்பந்தப்பட்ட அந்த தசாபுக்தி போச்சுன்னா போதும், கிளிக் ஆயிரும். ஏன்னா வெளிநாட்டுல இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு அந்த PR கிடைக்கிறது, இல்ல PR கிடைக்கலாம் அட்லீஸ்ட் அந்த பர்மிட் வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் ஆகிறது, கொஞ்சம் நீடிச்சு இருக்கிற மாதிரி நீடிச்சு அந்த வெளியிடங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சது. பிள்ளைகளுக்கு சுபகாரியங்களுக்காக செலவு பண்ற யோகம் இந்த காலகட்டத்தில் உண்டு. இப்ப பிள்ளைகளுடைய படிப்புக்காக சுபவரையும், பிள்ளைகளோட கல்யாணத்துக்காக சுபவரையும், பிள்ளைகளுக்கு தொழில் அமைச்சு கொடுக்கறதுக்காக சுபவரையும், பிள்ளைகளுக்காக செலவாகும். அதை சுபவரையமா மாத்திக்கிறது இவங்களுடைய பொறுப்பு. ஏற்கனவே வெளிநாட்டுல இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு பொருளாதார ரீதியா பெரிய தொந்தரவு வராது. ஆல்ரெடி என்ன ஃப்ளோல போயிட்டு இருக்காங்களோ அந்த ஃப்ளோ நல்லாவே போயிடும். அவங்க ஊர் பக்கம் வராம இருந்தாங்கன்னா சந்தோஷம். ஆத்தாவை பாக்குறேன், அப்பனு பாக்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டா கிளம்பி போயிடணும். இங்கேயே 6 மாசம் டேரானா எக்கனாமிக்கல் பொசிஷன் டிஸ்டர்ப் ஆயிரும். மற்றபடி இந்த காலகட்டம் வேற எங்க சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பழைய வீடு அதை ரெனோவேட் பண்ணணும், இந்த காலகட்டத்தில் பண்ணலாம். ஏன்னா செலவு வரப்போகுது, இல்ல ஒரு சுப செலவா ஒரு யூஸ்ஃபுல்லா மாத்திக்கலாம். பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நகைலாம் போட்டிருப்பீங்க, இப்போ கொஞ்சம் டிசைன்லாம் அப்டேட் ஆயிருச்சா அப்படின்னா அந்த பழைய நகைகள்லாம் போட்டு அது மேல கொஞ்சம் கூட காசு போட்டு புதுசா எடுப்பாங்க இல்லையா, புதுசா போய் வாங்குறது இப்ப முடியாது. ஒண்ணு பண்ணி புதுசா ஒரு நகை வாங்கிடுவாங்க. பழைய பொருளை ஏதாவது விற்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்றீங்க, அது தடைப்பட்டு நல்ல ரேட் போகாது, அந்த ரேட்டுக்கு கொண்டு போயிடலாம். அதுவும் குறிப்பா பூர்வீக சொத்தை யாராவது விற்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு
வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டம் கை மாத்திரலாம். அதனால கூடுமான வரையிலும் கையில பணமா வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அதனை அடுத்துதான் பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடு வேலை வாய்ப்பு, வெளியூர் வேலை, நீங்க ஊருக்குள்ள வேலை தந்தீங்கன்னா வேலை கிடைக்காது. சில மருத்துவ செலவுக்கு பிறகு குழந்தை பாக்கியம் உண்டு. ஒரு சிலருக்கு குலதெய்வ வழிபாட்டுக்கு பிறகு குழந்தை பாக்கியம் உண்டு. நான் கொஞ்சம் அதுக்காக நம்ம மெனக்கட்டுற மாதிரி இருக்கும். ஆனா குழந்தை பாக்கியம் உண்டு. திருமணத்திற்கான அமைப்பு கோச்சார ரீதியா வலுவா இல்லை. அப்போ உங்க ஜாதகப்படி தசாபுக்திகள் நல்லா இருக்கு, திருமணத்திற்கான அமைப்பு இருக்குன்னா அது நடந்துரும். கோச்சார அடிப்படையில திருமணத்திற்கான அமைப்பு வலுப்பெற்று இல்லை. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நன்மைகள் நம்ம வச்சுக்கலாம். கவனமாக இருக்கணும் அப்படின்னா முதல் விஷயம், இந்த காலகட்டம் எப்பெல்லாம் 8ஆம் அதிபதி 12ஐ தொடர்பு கொள்றாரோ பேராசையால் பெருநஷ்டம். ஏன்னா 8ஆம் இடம் தான் பேராசை, 12ஆம் இடம்ங்கிறது தான் விரயம், 5ஆம் இடம் ஆசைகளையும் அபிலாஷைகளையும் அதிர்ஷ்டங்களையும் குறிக்க இடம். 5 8க்கு அதிபதி போய் 12ல மறையும் போது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கும் பணம் வரும்னு இவர் வேலைக்கே போக மாட்டார். அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து கால விரயம் செய்கின்ற நபர்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகம். வீண் விரயம் செய்யாம இருக்கிறது காலத்தை ரொம்ப நல்லது. 2வது, தொழில் சார்ந்து எந்த முதலீடும் போடாதீங்க. ஏன்னா பொருளாதார ரீதியா நீங்க 500 ரூபாய்க்கு உழைச்சாலும் உங்க ரிசல்ட் 200 ரூபா தான். நீங்க 1500 ரூபாய்க்கு உழைச்சாலும் உங்க ரிசல்ட் 200 ரூபா தான். அப்ப நீங்க 200 ரூபாய்க்கு உழைச்சாலே போதும். தொழிலை விரிவுபடுத்துறது, இதை தவிர்த்துக்கிட்டு முதலீடுகளை குறைக்கணும். புதிதா தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் கோச்சாரம் சிறப்பா இல்ல, ஜாதக தசாபுக்தி வலிமையா இருந்ததுன்னா நீங்க பண்ணலாம். அதுவும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு தம்பின்னா அமைதியா இருக்கிற வேலையை பார்த்துட்டு நகர்ந்துக்கலாம். இல்லைங்க கோச்சார ரீதியாக தான் முன்ன பின்ன இருக்கு, தசாபுக்தி நல்லா இருக்குன்னா நீங்க தைரியமா பண்ணலாம். ஏன்னா தசாபுக்தி தான் ஜட்ஜ்மெண்ட். அது நல்லா இருக்குன்னா நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ கோச்சார அடிப்படையில் நம்ம பேசிக்கிட்டு இருந்தாலும் இது சிறப்பா இல்லை. செய்யாத தவறுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலை குடும்பத்திலையும் ஏற்படலாம், வெளிவட்டாரத்திலையும் ஏற்படலாம், வேலை செய்கிற இடத்துலையும் ஏற்படலாம். அதனால பழகுகின்ற பழக்கங்கள்ல பேச்சுவார்த்தைகள்ல ரொம்ப கவனம் தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும். 5ஆம் அதிபதி 12ல, 8ஆம் அதிபதி 12ல. இப்படி இருக்கும்போது என்னன்னா தவறான விஷயங்களுக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மனைவி கோயிலுக்கு கூட்டு போக சொல்லியிருப்பாங்க, இல்லாத கதையெல்லாம் பேசுவாங்க. ஆனா மனைவி மாதிரி நபரு வெளியூருக்கு கூட்டு போயிட்டு வருவாங்க. இந்த உறவுகள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிடணும். தகாத உறவுகளால் தேவையில்லாத விரயங்கள் ஏற்படுகிற ஒரு காலகட்டம். 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 12ஐ தொடர்பு கொண்டால் தேவையில்லாம நம்ம பேர் மேல ஒரு பிளாக் மார்க் விழுந்துடும். நல்லா வளரும் போது இந்த மாதிரி சர்ச்சைகளுக்குள்ள நம்ம மாட்டிக்கிட கூடாது. இது எல்லாருக்கும் பொருந்தும். ஒரு சிலர் பண பரிவர்த்தனைகள்ல தேவையில்லாத இல்லீகலா விஷயங்கள் ஏதாவது பண்றீங்க அப்படின்னா அதுலயும் கவனமா இருந்துக்கிறாங்க. அதுதான் சுருக்கமா சொல்லிட்டேன். மனசாட்சிக்கு தப்புன்னு பண்ற எதையும், அது குடும்பம், உறவு, பண விஷயம், தொழில் விஷயம், நீங்க எதுல வேணாலும் போட்டுக்கிடுங்க, தவறை செய்யாதீங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும். அது நபரின் மூலமா கிடைக்கலாம், பணத்தின் மூலமா கிடைக்கலாம், வேலையின் மூலமா கிடைக்கலாம். ஆனா நட்பு வட்டாரங்களாலேயே இந்த காலகட்டம் ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம். 5ஆம் அதிபதி எப்ப 8ஆம் அதிபதி ஆகிறாரோ நம்ம நண்பனை நம்பி ஒண்ணு பண்ணுவோம், ஆனா நண்பன் நமக்கே தெரியாம ஒண்ணு பண்ணிட்டு போயிடுவோம். அதனால உங்களுடைய அடிப்படை ரகசியங்கள், அஸ்திவார ரகசியங்களை ரகசியமாவே வச்சுக்கணும். தொழில் செய்யறவர் வந்து நான் இந்த இடத்துல பிசினஸ்ல தப்பு பண்ணேன், நான் யாருக்கும் தெரியாது, உனக்கு மட்டும் தான் சொல்றேன் அப்படின்னா அது நாளைக்கே எல்லாருக்கும் தெரியும்னு அர்த்தம். ரகசியம் அவர்கிட்ட மட்டுமே இருக்கட்டும், வெளியில எதுவுமே சொல்ல வேண்டாம். மாணவர்கள், முதியோர்கள் இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? ஹெல்த் எந்த அளவுக்கு? முதியோர்களுக்கு ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணுங்க. ஜென்மத்துல இருக்கிற கேது ஏதாவது ஒரு உடல்நல தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒரு சிலருக்கு சின்ன சின்னதா சர்ஜரி பண்றது, அதாவது சர்ஜரி பண்ணணுங்கிற கண்டிஷன்ல இருக்கிறவங்களுக்கு தள்ளி போட்டே வந்திருப்பாங்க. இல்லைங்க இதுக்கு மேல தள்ளி போட முடியாதுன்னு டாக்டர் சொன்னதால இப்ப சர்ஜரி பண்றது, அந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுவாங்க. அதே போல படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்புல ரொம்ப ஆர்வம் குறையும், இல்ல விளையாட்டு தன்மையா இருப்பாங்க, இல்லை அடிக்கடி உடல்நிலை தொந்தரவால படிப்புல போதிய கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள்ல போகுங்க. சுருக்கமா சொல்லணும்னா எல்லா விதத்திலையுமே நிதானமாக இருக்கணும். சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே சிறப்பா இல்லை. அதுல குறிப்பா உடல்நிலை, பொருளாதார நிலை, உங்க பெயருக்கு களங்கம் வர்ற மாதிரியான ஒரு சில வேலைகள், இதை எதையும் நீங்க செய்யாம தவிர்த்துக்கிறது நல்லது. எத்தனை சதவீதம் மதிப்பெண்கள்? 40% எடுத்துக்கலாம். 40 தான். எல்லோருக்குமே ஒரு பயனுள்ள பதிவா இருந்தது. நன்றி.